ஐயனே, எல்லாரும் நல்லா இருக்கணும். யாருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. குடும்பத்தில் இருக்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி என்னைக்கும் நீங்கள் தான் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஐயனே, நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். சோத்துக்கு கூட இல்லாமல் நடுத்தரவில் நின்னோம். ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கோன்னா அதுக்கு உன்னோட அருள் தான்பா முக்கியமா. இதுக்கு காரணம்னே சொல்லணும். எங்களோட பல நாள் ஆசை, கனவு, எங்களோட லட்சியம் எல்லாமே சொந்த ஊரில் போய் எங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கணுன்றது தான். அது இப்போ கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற போகுது. அதை நினைக்கும் போது அம்பட்டு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் புருஷன் 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் அந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்கலை. எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கு. எத்தனையோ பேர் எங்களை விட்டு போயிருக்காங்க. எத்தனையோ உறவுகள் இந்த உலகத்தை விட்டும் போயிருக்காங்க. அப்போ கூட அந்த மனுஷன் வைராக்கியமாக அந்த ஊர் பக்கமே போகாமல் இருந்துட்டாரு. ஆனாலும் என் மனசு தான் கேட்கல. அந்த ஊருக்கு அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலை. ஆசையும் கனவும் லட்சியமும் நிறைவேற போகிற தருணம் வந்துருச்சு. எப்படியாவது நல்ல வீடு வாங்கி அங்கே என் புருஷனை கௌரவமாக கொண்டு போய் நிறுத்தணும். அங்கே எவ்வளோ வைராக்கியத்தோடு நாங்கள் வந்தோமோ அதுக்கு எல்லாமே நீதான்பா காரணம். எங்கள் 2 பேர்த்துக்கும் எந்த கவலையும் இல்லைப்பா. ஆனால் ஒரே ஒரு கவலை, என் பொண்ணை ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுக்கணுன்றது தான் என் ஆசை. என் கனவு எல்லாமே என் அண்ணன் குடும்பத்தில் என் பொண்ணை கட்டி கொடுக்கணுன்னு தான். ஆனால் கடவுள் நீ என்னத்தான் எழுதி வச்சிருக்கியோ அதுபடி தானே நடக்கும். என் ஆசை எப்படியாவது நிறைவேறணும். என் அண்ணனோட உறவு காலத்துக்கும் நிலச்சி நிற்கணும். நீதான்பா அருள் புரியணும். மணி 8 ஆக போகுது. இன்ன வரைக்கும் ஒரு வீட்டு பிள்ளைக்கு தூக்கம் என்ன கேட்குது? 6 மணி ஆனால் படுக்கையை விட்டு எந்திரிக்கணும். இங்கே 8 ஆனால் படுக்கையை விட்டு எந்திரிக்கிறது இல்லை. ஏய் செல்வி, ஏய் செல்வி, எந்திரடி. என்ன தூக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கு உனக்கு? ஏய் செல்வி, 5 நிமிஷமா? இங்க பாரு, காலையில 7 மணிலேருந்து நான் எழுப்பிக்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம்னு எத்தனை 5 நிமிஷம் ஆயிடுச்சு தெரியுமா? 5 மினிட்ஸ்மா. ஆமா ஆமா, 5 மினிட்ஸ்ன்ட்டே இரு. ஏத்த வீட்டுல எல்லாம் போய் பாரு, பிள்ளைங்க வேலைக்கு போகுதுங்க, அம்புட்டு நேரமா எந்திரிச்சு போகுதுங்க. ஆனா நீ 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது, காக்கா குளியல் மாதிரி பாத்ரூமுக்குள்ள ஓட வேண்டியது, ஒடியார வேண்டியது, சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிடாம குடுன்னு வேலைக்கு ஓட வேண்டியது. நேரங்களமா எந்திரிக்கிறது இல்லையா? என்ன பழக்கம் அதெல்லாம்? அம்மா, உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? சொல்லு பார்ப்போம். படிக்கிற காலத்துல தான் நேரமா எந்திரின்னு. இப்போ நான் வேலைக்கு தானம்மா போறேன். ஆஃபீஸ் டியூட்டியே 9:30 மணிக்கு தாம்மா. 8 மணிக்கே நான் எதுக்குமா எந்திரிக்கணும்? அடி வாங்கிடுவ சொல்லிட்டேன். நேரங்களமா எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு சாமியை கும்பிடலாம். அம்மா வேலை பார்க்குறாளே, கொஞ்சம் கூட மாட வந்து ஒத்தாசை பண்ணலாம். ஏதாவது ஒன்று இருக்குதா உனக்கு? ஆஃபீஸ் 9:30 மணிக்கு தான். ஆனால் நேரங்களமா எந்திரிச்சு ஒரு போறது இல்லையா வேலை வெட்டிக்கு? அம்மா, உன்னை உங்க அம்மா பெத்தச்சா இல்லை செஞ்சிச்சானே தெரியல. பெரிய மாமியார் கொடுமையா இருக்கு எனக்கு. நீ அம்மாவா மாமியாரானே தெரியல. ஆமாண்டி, ஆமா, நான் உனக்கு மாமியார் தான். போய் மாமியார் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள்ல போயிருவல்ல. போனதுக்கப்புறம் உன் மாமியார் கறி கொமட்டிலே குத்துவா. அவங்க குத்துறாங்களோ இல்லையோ, நீயே குத்துங்கன்னு சொல்லி விட்டுட்டு வருவ போல இருக்கே. வாயிலன்னு வையேன், உன்னையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். எந்திரடி முதல்ல. ஷப்பா, காலங்காத்தால எவன்டா கண்டுபிடிச்சானே தெரியலையே. எனக்கு 9 மணிக்கு தான் விடியுது. ஆனா இந்த அம்மா 8 மணியே கத்த ஆரம்பிச்சிடும். நீ என்னமோ பண்ணு, மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அறக்க பறக்க ஓடு. அப்புறம் இருக்குது உனக்கு. சரியா அத்தா? பத்திரகாளியே, ருத்ரதாண்ட வாடிராத. போ அத்தா போ, நான் வாரேன். என்கிட்ட வாயாடுற மாதிரி போற வீட்டுல வாயாடி பாரு, அப்ப தெரியும் அம்மா யாருன்னு. ஐயோ ஐயோ நொய்யோ, நம்ம எந்திரிடி. எழுத்த வீட்டு பிள்ளைங்கெல்லாம் பாரு, அதுங்க காலை கழுவி குடிச்சா கூட உனக்கு அறிவு வராது. ஏய் ஜானகி, ஜானகி, காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? காய் கடையில சரியான கூட்டம்டியே, அப்புறம் நான் என்ன பண்றது? ஆமா ஆமா, கூட்டம் தான். காய்கறி வாங்க வேண்டிய இடத்துல கூட்டமா 2 பேர் இருந்தாலே போதும், உங்களுக்கு கூட்டம்ன்றீங்க. டீ கடையில போய் நின்றுக்கிட்டு நல்லா டீயை குடிச்சிட்டு வயிறு நடிச்சிட்டு வர வேண்டியது. இந்த பிள்ளைங்க இங்கே வேலைக்கு கிளம்பணும். நேரங்காலமா வாங்கிட்டு வந்தா தானே எதுவும் பண்ணி கொடுக்க முடியும். எப்படி நீ லெமன் சோறு தானே ஆக்குறேன்னு,
அதுக்குள்ள எதுக்கு ஆடுற? காய்கறியை வச்சு நீ ராத்திரிக்கு தானே சமைக்க போற, அப்புறம் என்ன? ஒரு லெமன் சோறை மட்டும் கொடுத்தா போதுமா? தொட்டுக்கிறதுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கறது இல்லையா? உங்க பெரியவ அப்பளம் பொரிச்சு கொடுன்னுவா, சின்னவ துவையல் அரைச்சு கொடுன்னுவா, உங்களுக்கு பொரியல் வேணும்னுவீங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செய்ய வேணாமா? சரி, ரேடியோ பொட்டி ஆஃப் பண்ணிட்டு போய் வேலையை பாரு, வேலையை பாரு. ஆமா ஆமா, ரேடியோ பொட்டி தான். அது சரி, மிச்ச காசு எங்க? ஏண்டி அது என்னடி ஊருப்பட்ட விலை விக்கிறானுங்க? ஊருப்பட்ட விலையா? ஆமாண்டி, 200 ரூபா நீ கொடுத்தன்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன். நீ சொன்ன காய்கறி எல்லாம் சொன்னேன். எதுக்கு இன்னும் ஒரு 35 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு 235 ரூபா வாங்கிட்டாண்டி என்கிட்ட. 235 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா ஒரு பை இல்லாம 2 பை நிறைஞ்சு வந்தா பரவாயில்ல, இதுல ஒரு பையே நிறையவே இல்லடியே. யோ, நான் உங்ககிட்ட சொன்ன கையை வாங்கினியா இல்ல சொல்லாத வாங்கினியா? பாரு, நீ எனக்கு என்னென்னத்தெல்லாம் மெசேஜ் பண்ணி விட்டியோ எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது அம்புட்டு விலை விற்கிறாங்களா? இல்லை எம்புட்டு என்னன்னு கேட்டியா இல்லையா? அட கேட்டண்டி, தக்காளி கிலோ 60 ரூபான்றாங்க. அதுவே 1 கிலோ 60 ரூபா போச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை கூட சேர்த்து தர மாட்டேன்ட்டாங்க. ஐயோ ராமா, இதுக்கு தான் நான் சொன்னேன் சந்தைக்கு போகணும்னு. நீ ஒன்றும் போக வேணாம், இங்கேயே வாங்கி தாரேன் நான், அப்படி இப்படின்னு. இப்போ பார்த்தீங்கள, ஒரு 235 ரூபாய்க்கு ஒரு காய் ஒரு வாரத்தை கூட வச்சுக்க முடியாது. 2 நாளைக்கு இம்பிட்டு செலவு பண்ணா எங்கே போகிறது? அடடடா, காலங்காத்தாலே ஆரம்பிச்சாச்சா 2 பேரும்? போய் கிளம்புடி போடி. ம். சரியாத்தா சரியாத்தா, இன்னைக்கு சாயங்காலம் உன்னை சந்தைக்கு கூட்டிட்டு போறேன், போதுமா? சந்தைக்கு போயிருந்தா நல்லா நறுக்குன்னு 4 கூறுக்காயை எடுத்துட்டு வந்திருந்தா ஒரு வாரத்தை வச்சுக்கு ஓட்டி இருந்திருக்கலாம். எல்லாம் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. இவ வேற நந்தி மாதிரி அங்கிட்டு நான் வந்து நெல்டி. எப்பா, இந்த அம்மாவை ஏன்பா கல்யாணம் பண்ண? நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம்லப்பா. தினமும் கத்தியே சலிக்குதுப்பா. காதல் இன்னைக்கு மட்டும் உளுந்துச்சு, அம்புட்டு தான் பிரிச்சிருவா. கம்மனு கிளம்பு. ஓஹோ மேடம், இன்னைக்கு லிப்ஸ்டிக்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? ம், மறந்து வச்சிட்டா போல இருக்கு, இல்லைன்னா ஒன்றை கூட வைக்க மாட்டா. என்ன விலை அழகே, உன்னை விலக்கி வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், என் அழகை கண்டு வியந்து போகிறேன். ஏய், யாரை பார்த்துடி எருமை? என்ன ஒன்னதாடி சொன்னேன், ஒன்னதான் சொன்னேன். எருமை என்ன பண்ணணும் பாக்குறியா? ஏண்டி, என் லிப்ஸ்டிக் எதுக்கடி எடுத்த நீ? எதுக்கடி எடுத்த? இங்க இருந்துச்சு, நான் எடுத்தேன். உனக்கு என்ன? கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு என் காசுல வாங்கினது. நீ வாங்கினா உள்ள வச்சு பூட்டிக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இருந்துச்சுன்னா எடுத்து போடதான் செய்வேன். ஒழுங்கு மரியாதையா வச்சிரு, இல்லன்னு வைய அரைஞ்சிருவேன் சொல்லிட்டேன். ஆமா, இவ அரைகிற வரைக்கும் என் கையை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு. அரடி பாப்போம். அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா நீ? விடுறி, கைய விடுறி. முடியாதுடி, முடியாது. எம்மா, இங்க பாருமா, வேணா அடிக்கிறான். எம்மா, என்னையவ எட்டி வதைக்கிற மவளை, இன்னைக்கு நீ செத்தடி. என்னையவே வயிற்றுல வதைக்கிறியா? உன்னை விட மாட்டான்டி. எனக்கு ஏற்கனவே வயிறு வலின்னு தெரிஞ்சுதானே நீ எட்டி உதச்சப்ப. எருமா மாட்டு கழுதைகளா 2 பேர் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவதான் என்னை வேணும்னே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா பாரு. என் லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படிதான் போடுவேன். உன் பேர் என்ன எழுதி வச்சிருக்கா? ஐயோ ராமா, சின்ன வயசுலதான் அடிச்சுக்கிட்டு செத்தாளுகன்னு பார்த்தா பெருசா வந்தோன்னே கீரியும் பாம்பு மேல கிடக்குறாளுக. 2 பேரும் ஒருத்தர் விட்டுட்டு கிளம்புகடி, வேலைக்கு நேரம் ஆகி போச்சு. ஏன்டி இப்படி என்ன சாவடிக்கிறீங்க? இவளை என்னோட குடுக்க சொல்லுமா, இல்லன்னு வையே. இன்னைக்கு ஒண்ணு இவ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். அப்ப நானே இருந்துக்கிறேன், நீ வீட்டை விட்டு போ. என்னது, நான் வீட்டை விட்டு போணுமா? எருமா மாட்டு கழுத. ஐயோ ராமா, முடியலடா சாமி, முடியல. நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கு. இவளுக கூட ஓரியாடி. யோ, சொல்லு ஜானகி. சொல்லு ஜானகியா. யோ, நான் சொல்றதுக்குள்ள அவளுக்கு 2 பேரும் செத்து போயிருவாளுங்க போல இருக்கு அடிச்சுக்கிட்டு. முதல்ல தடுத்து நிறுத்தியா? சபா, ஏமா இங்க பாருங்கம்மா, 2 பேரும் வம்சம் பாருங்க. உங்க அப்பங்கிட்ட சொல்லி 4 போடு போட்டாதாண்டி சரிப்பட்டு வரும். நல்லா மிரட்டி விடுங்க. ஏமாடி, நீ விளக்கமாத்த எடுத்துக்க, நீ கத்தி எடுத்துக்க. 2 பேரும் வெளியே வச்சுக்கிட்டு அடி உதன்னு மிதிச்சுக்கோங்க. அப்பதான் ஊருக்காரவங்க பார்ப்பாங்க, கழுவி காரி மூஞ்சிலேயே துப்புவாங்க. என்னடா புள்ள லட்சணமா வளர்த்து வச்சிருக்காங்கன்னு. சரியா? இந்த ஆளுகிட்ட நான் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. ஐயோ எப்பா, வேணும்னே வயித்துல உதைக்கிறாப்பா. பாரு, ஒழுங்கா போய் கிளம்புங்க. அப்படி இல்லையா உங்க அம்மால நல்லா ருசியா சமைன்னு சொல்லி பாவக்காயை சமைக்க சொல்லுவேன். என்ன பண்றீங்க? எவ்வளவு சீக்கிரத்துல ஒரு பெரிய பிரச்சனையா அடக்கியிருக்கேன். எம்மாடி, வேலைக்கு போயிருக்காமா, வந்தோடனே சொல்லு.
இங்கே பாருங்க, நானும் எத்தனை நாளாக காசை கொடுத்துப்புட்டு நாய் மாதிரி லோ 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 லோன்னு வீட்டுக்கு இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எப்போ வந்து கேட்டாலும் என் புள்ள இல்லை, என் புள்ள இல்லை, என் புள்ள இல்லை, வெளியே போயிருக்கானா? என்னைக்கு தான் உங்கள் புள்ள வீட்டில் இருப்பா? என்னைக்கு தான் உங்கள் புள்ள வீட்டில் இருப்பா? கொஞ்சமாவது கை சுத்த வேணும். காசை கை நீட்டி வாங்கும்போது இனிச்சுது, இப்போ கொடுக்கும்போது கசக்குதோ? வெயில் அதிகமாக இருக்கனால வேலை ஒன்றும் இல்லைம்மா. அதாம்மா 2 ஆட்டுக்குட்டி வாங்கியிருக்கோம். அதை தான் மேய்ச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படியும் நாங்கள் பார்த்து கொடுத்துட்றோம்மா. இங்கே பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பணம் வந்தாகணும் சொல்லிட்டேன். நானும் தினந்தோறும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேனா? அம்மா, உன் பணத்தை கொடுக்காம நாங்கள் எங்கம்மா போகிறோம்? எங்கேயும் போக மாட்டோம், இங்கே தாம்மா இருப்போம். இந்த பாரு, வீட்டு கூரையெல்லாம் இதாகி போச்சு, அதை கூட மாற்ற முடியலம்மா. காசு இருந்தால் வாங்கி தரமாட்டோமாம்மா. குழுவில் பணம் கேட்டிருக்கோம்மா, அது தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அதனால தான் கொடுக்க முடியல, வேற எந்த காரணமும் இல்லைம்மா. நான் எப்படியா இருந்தாலும் என் தலையை அடக வச்சாவது இந்த வாரத்தில் நான் வாங்கி கொடுத்துட்றேம்மா. இப்படிதான் தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் கொடுத்த பாடுதான் இல்லை. எம்மாடி, வீட்டில் அரிசி பருப்பு கூட இல்லைம்மா. அது கூட வாங்க முடியாமல் தான் சிரமமாக இருக்குது. இருந்துச்சுன்னா நான் என்ன கொடுக்க மாட்டேன்னா சொல்கிறேன். எத்தனையோ நாள் கேட்டோன்னே கரெக்டாக கொடுத்தோம்லம்மா. இப்போ சுத்தமாக கையில் பணம் இல்லைம்மா. வேலை இல்லை, மழை இல்லை, அதான். அதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது. கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும், அதுதான் மனுஷன். அப்போதான் மற்ற தடவை இன்னொரு தடவை கஷ்டம்னு கேட்கும்போது கொடுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இதே ஒரு பொழப்பு. இந்த ஒரு தடவை பொறுத்துக்கம்மா, நான் எப்படியும் தாரேம்மா. தரலன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, சொல்லிட்டேன். என்னடா பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலை. வேலை வெட்டியோ ஒன்றும் இல்லை. அவள் ஒத்தாளாக கடந்துக்கிட்டு 3 பேத்துக்கு எப்படி சம்பாரிச்சு போடுவா? விற்கிற விலைவாசிக்கு ஒன்றும் வாங்கி திங்க முடியல. அம்மாயி பசிக்குது அம்மாயி. இந்த புள்ள வேற பசின்னு இருக்கா. எம்மாடி, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைடா. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க. அம்மா ஆடு ஓட்டிட்டு வரட்டும், ஏதாவது கொண்டு வருவா, அதை வச்சு சமைச்சு தாரேன், சரியா? எனக்கு பசிக்குது அம்மாயே. நேற்றும் இப்படிதான் சொன்னீங்க. கொஞ்சம் சாப்பாடு என் வயிற்றுக்கு காணவே மாட்டேங்குது. எனக்கும் புரியுதுமாவும் கஷ்டம். கொஞ்சம் பொறுத்துக்க, சரியா? அம்மா வந்துருவா ஆடு ஓட்டிக்கிட்டு. வந்தோனையும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். தினந்தோறும் இப்படியே தான் சொல்றீங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு சோத்துக்கு கூட வழி இல்லாமல் அம்பிட்டு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. 3 பிள்ளைங்களை பெற்று கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுறதுக்கு நாதியத்து போய் இருக்கிறதா இருக்கு. இவளும் இல்லைன்னா என் பொழப்பு என்ன ஆகிறது? ஒருத்தன் என்னமோ பெரிய பணக்காரன் ஆயிட்டான், கடை வச்சு நல்லா இருக்கான், அப்படி இப்படின்னு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. அம்பிட்டு சம்பாரிச்சு அவன் என்ன பிரயோஜனம்? பெத்தவளுக்கு ஒரு கஞ்சி ஊற்ற முடியல. அவன்லாம் ஒரு புள்ள, அவன் எம்பிட்டு சம்பாரிச்சாலும் அவனை ஈடே ஏற முடியாது. அவனும் ஒரு பிள்ளைய வச்சிருக்கான்ல. இன்னைக்கு நான் எப்படி கண்ணீர் வடிக்கிறேனோ அந்த மாதிரி பாரு, அவனும் கண்ணீர் வடிப்பான். சோத்துக்கு தண்ணிக்கு இல்லாமல் உக்காந்து 2 பேரும் கண்ணீர் வடிப்பாங்க. பாரு நடக்குதா இல்லையான்னு பாரு. கட்டுன பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே போனவன் தான் இன்ன வரைக்கும் பெத்தவ உயிரோட இருக்காள செத்தாளான்னு ஒரு நாள் ஒரு எட்டை வந்து எட்டி பார்த்துருப்பான். வரலையே ஊருக்காரவங்க எல்லாம் சொல்லாமையா இருந்திருப்பாங்க. உன் தங்கச்சியும் உங்க ஆத்தாலும் கஷ்டப்படுறாங்க வைக்கிறாங்கன்னு. அவ்வளோதான், அவனாம் பொண்டாட்டி தாசை. பொண்டாட்டி கோடி இழிச்சா தாண்ட மாட்டான். அவன் பொண்டாட்டி அப்படித்தான். இங்கேருந்து எல்லார் வீட்டுக்கு வருவா, எல்லாரும் பத்திரிக்கை வைக்கிறாங்க, விசேஷத்துக்கு வாரா போறா. ஏன் அவளுக்கு யாரும் சொல்லாமையா இருந்திருப்பாளுங்க? இந்த மாதிரி உங்கள் அத்தைக்காரி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிற சோத்துக்கு இல்லாமல் தண்ணிக்கு இல்லாமல் எவளும் சொல்லாமலா இருப்பா? சொன்னாலும் எதுக்கு போகணும் அப்படின்னு இருப்பா போல இருக்கு. எத்தனை நாள் இந்த பின்னாடி வீட்டுக்காரி வீட்டுக்கு வாரா போறா, ஒருட்டு இந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறா. அவளுக்கு வந்த வாழ்வை பாரு. எத்தனை காலத்துக்கு? நான் பார்க்காத காசா, நான் பார்க்காத பணமா? என் பின்னாடி என்ன, முட்டை வைக்கிறது என்ன, குழம்பு வச்சு கம்ம என்ன, நம்மள பார்த்தா கூட வெறுமனு காணா
அது கண்டது மாதிரி என்ன பண்ணி தொலைகிறது? என் தலையெழுத்து இப்படி இருக்குது. பாவம் என் புள்ள உமா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற. ஒரு நாள் இந்த இன்னொருத்தி இருக்கா பாரு, அவ ஐயோ ஐயோ, அவ என்ன இல்லாத புருஷனை கட்டிக்கிட்ட மாதிரி அவ அழகா. ஐயோ இந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறா. அவனாவது வெளியூர்ல இருக்கான், இவன் உள்ளூர் இருக்கா. ஏன் ஒரு எட்டு வந்து என்ன இதுன்னு பார்த்தா என்ன? ஏன் அவன் முத்து என்ன குறைஞ்சு போயிருதா? அம்மாடி அம்மா, வீடு கட்டுறாளாமா வீடு. அவ வீடு கட்டி அதுல கொல்லி வைக்க பெத்தவளுக்கு ஒரு வாக்கு அஞ்சு ஊத்துறதுக்கு துப்பு இல்ல. வீடு கட்டுறாளாமா வீடு, அதுல போய் இவ வாழுவா? வாழவே மாட்டான். இன்னைக்கு என் பிள்ளைய நானும் வடிக்கிற கண்ணீருக்கு அந்த ரெண்டு குடும்பமும் பாரு நல்லாவே இருக்காது, நல்லாவே இருக்காது. நடக்கும் நடக்கும் நடக்கும். ஏமா ஏமா சோறு போட்டு எடுத்துட்டு வா. இந்தா வரேன்டா. ஏய் பூமாரி எதுக்குடா கூட்டிக்கிட்டு வந்த? உங்க அப்பா வேற வீட்டில தான் இருக்கு, பார்த்துச்சுன்னா வாழு வாழ்னு கத்துண்டா. மா அது கிடக்குதுமா கிளவி, நீ சாப்பாடு போட்டு வந்துட்டல, குடு. இந்த பூமாரி சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. கேரு நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. என்ன வீட்டில் எதுவும் சமைக்கலையா இன்னைக்கு? இல்ல அம்மா ஆடு ஓட்டிட்டு போயிருக்கு, வந்தோடனே தான் சமைப்பாங்க. ஓ சரி சரி, உட்காந்து சாப்பிடு. ஏன் கீழே உட்கார்ற, மேலே உட்காந்து சாப்பிடு. இல்லத்த சிந்திரும், நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். ஏமா மீன் எதுவும் பொரிச்சியா இல்லையா? பூமாரிக்கு எடுத்துட்டு வந்து வையே. இல்லடா எதுவும் பொரிக்கல. உங்க அப்பா 1/2 கிலோ மீன் தான் வாங்கிட்டு வந்தாரு, அதனால குழம்பு வச்சதே சரியா போச்சு. ஓ சரி சரி, ஏய் சாப்பிடு பூமாரி. ஏய் பார்த்து பார்த்து பொறுமையா சாப்பிடு. எதுக்கு இவ்வளோ இதா சாப்பிட்ற? அதுக்கப்புறம் தொண்டையில இருந்து சிக்கிக்கும் மீன். சரி அத்தை. இந்நேரத்துக்கு ஒழுங்கா வாயை வச்சுட்டு கம்மனி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அந்த தங்கம் வீட்டில் எப்படி வாழ்ந்திருக்கலாம்? அவசரப்பட்டு ஆத்தா பேச்சை கேட்டு இன்னைக்கு எப்படி வந்து நிற்கிறா பாரு. ஒரு பிள்ளைக்கு ஒரு கஞ்சி ஊத்துறதுக்கு முடியல, அந்த நிலைமைக்கு பிள்ளைய ஆளாக்கி வச்சிருக்கா. அவங்க அப்பங்கார அம்பிட்டு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? பெத்த பிள்ளைக்கு ஒரு கஞ்சி ஊத்துறதுக்கு கூட அவனுக்கு ஒரு குடுப்பனை இல்லை. இவளால் வளர்க்க முடியலன்னா அவங்கிட்டையாவது விட்டு வச்சிருந்துருக்கணும், அவனாவது நல்லா வளர்த்துருப்பான். இன்னைக்கு சோத்துக்கு இல்லாமல் தண்ணிக்கு இல்லாமல் இப்படி அடுத்த வீடு போகாத அளவுக்கு அவங்க வீட்டு பிள்ளைய வளர்த்தாங்க. இன்னைக்கு இவ புள்ள வளர்க்குறா பாரு எப்படின்னு. ஒவ்வொன்றுக்கும் அடுத்த வீட்டுக்கு போக வச்சுக்கிட்டு பார்க்கவே சங்கட்டமா இருக்கு இந்த பிள்ளை. அத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பிள்ளைய எதுக்கு எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க, அது சாப்பிட்டுட்டு போட்டோம். அடியே அன்னைக்கு இவ வீட்டு கைத்துல ஒரு துணி காய முடிய நிறைய கிடக்குதுன்னு சொல்லிட்டு காய போட்டதுக்கு அவ ஆத்தக்காரி வந்து என்ன கத்துனா? இப்ப அவ வீட்டுல போய் திங்காம நம்ம வீட்டுல உட்காந்து திங்க வச்சுக்கிட்டு இருக்க. ஏய் எந்திரிச்சு போடி முதல்ல வெளியே. இவ கெட்ட கேட்டுக்கு மீன் குழம்பு தான் கேக்குதா? பையன் நமக்கு திங்கிறதுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்குது, இப்படி ஊர்ல போறது வரது கிழமை கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சிருக்குது. எதிரி முதல்ல. ஏ பாட்டி சும்மா கம்மன் இருக்க மாட்டியா? எதுக்கு இப்ப நீ வாழ்னு கத்திக்கிட்டு இருக்க? சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறா. டேய் முதல்ல ஒன்ன வெளுக்கணும்டா, ஒன்ன வெளுக்கணும். என்ன பழக்கணும் தெரியல, ரோட்ல போறது வாரது எல்லாத்தையும் வீட்டு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு அப்படியே உங்க தாத்தன் புத்தி அப்படியே உனக்கு இருக்குது. அப்புறம் குடும்பத்து புத்தி அப்படித்தானே இருக்கும். எம்மாடி, என் மாமியார் கறிக்கிட்ட நானே வாய் கொடுக்கறதுக்கு அப்படி யோசிப்பேன். இந்த முசுடு பாரு எப்படி வாய் கொடுக்குதுன்னு. என்னமோ பண்ணட்டும், நம்ம ஒன்றும் இதில் கலந்துக்க கூடாது, இல்லைன்னா நம்ம பக்கம் திரும்பிடும் கிளவி. ஏடி அப்படியே வாயை பார்த்துட்டு நிக்கிற? அவன் பேசும்போது வாயில சப்பு சப்புன்னு 4 போட்டு போட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இவன் இப்படி பேசுவானா? பாத்தியில கொஞ்சமாவது மட்டு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ அத்தை, நீங்களாச்சும் உங்க பேரனாச்சு, அவன்கிட்ட நானே பேச முடியாது. நான் ஏதாவது கேட்டனாலும் என்னையே வாயடைக்கிற மாதிரி பேசுவான். இதுல நான் என்னத்த சொல்றது? ஆமாண்டி, ஆனா உன்ன இதை சொல்லிட்டு நவுந்துக்க நீ. இருடா இரு, என் பையன் வரட்டும், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இரு கிளவி இரு, எங்க அப்பா வரட்டும், அப்புறம் பாரு ஒன்னே ஒன்றுலன்னு ஆக்குறேன். ஏன் நீ எல்லாம் கிளவன ஆக மாட்டியா? இங்க பாரு, சும்மா சீண்டாத, அப்புறம் செஞ்சிருவேன். ஏய் கம்முன்னு இருடா, எதுக்குடா அதுகிட்ட இப்படி வாயை கொடுத்துட்டு இருக்க? அம்மா நீ தானம்மா சொல்லியிருக்க, யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் சாப்பிட்றாங்கன்னா அவங்கள என்னைக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. சும்மா வந்து வாழ்வாள்னு கத்திட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்றது?
எம்மாடி அம்மா நீயாச்சு உங்க அப்பாயாச்சு என்ன விட்டுருங்க. ஏ பூமாரி நீ சாப்பிடு, நான் உனக்கு மீன் எடுத்துட்டு வரேன். இல்ல கோகுலு வேண்டாம். ஏ சாப்பிடுப்பா, எடுத்துட்டு வரேன்.